ராணா நாயுடு சீசன் 2 வந்து நெட்ஃப்ளிக்ஸ்ல இப்ப வெளிவந்துருச்சு. ஸோ இந்த சீரிஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல பார்த்துடலாம். ஸோ இதுல கதைய பொறுத்தளவுக்கு நம்ம ராணா வந்து ஆப்ராஸ் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரிக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீல முடிச்சு குடுத்தாங்க அப்படின்னா, அவங்க எடுக்கக்கூடிய கிரிக்கெட் டீம்ல இருந்து ஒரு 5% ஷேர் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அத பண்றாப்ல. சொல்லப்போனா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட பொண்ணு கூட தான் அந்த டீலிங்க போடுறாப்ல. அந்த டீலிங்க முடிச்சு குடுத்தாரா இல்லையா அப்படின்னு அந்த ஜர்னி போகறதுக்குள்ளயே இவங்களோட குடும்பத்துல நெறைய பிரச்சனைகள் வருது. அது எல்லாத்தையுமே எப்படி ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாரி காமிச்சிருக்காங்க. நான் இங்க சொல்லியிருக்கிறது ஒரு சின்ன பார்ட் ஆஃப் த கதை மட்டும் தான் இங்க சொல்லியிருக்கிறேன். கதை நெறையவே இருக்கு. சூப்பரா எடுத்திருக்கிறாங்க. ராணாவோட கதாபாத்திரத்துல இந்த சீசன் 2ல சூப்பரா எழுதியிருக்காங்கங்க. சூப்பரான ஒரு ரைட்டிங். தான் குடும்பத்துக்காகவே வாழக்கூடிய ஒரு கதாபாத்திரமா காமிச்சிருப்பாங்க. தான் பொண்ணுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தீர்க்கிறாரு, தன்னோட அண்ணனுக்கு வந்த பிரச்சனைய எப்படி தீர்க்கிறாருன்னு சொல்லி இந்த மாரி குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைய வந்து எப்படி ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கிறது நல்லா இருக்கும். ஆக்டர் வெங்கிய பொறுத்தளவுக்கு இந்த கதாபாத்திரத்தை வச்சு சூப்பராவே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கதை எங்கெல்லாம் போர் அடிக்குதோ அப்பெல்லாம் இந்த கதாபாத்திரம் உள்ள வந்து என்டர்டெயின் பண்ணுது. இந்த சீரிஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது கதையை விட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீரிஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஆக்ஷனு, அந்த கிரைமு, அதை எப்படி மறைக்கிறாங்க, இது எல்லாத்தையுமே ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. சில சீன்ஸோட இவங்களோட மேக்கிங்குமே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்டர் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் இந்த படத்துல நான் ஃபீல் பண்ணேன். இந்த மாரி கண்டிப்பா பார்க்கறதுக்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இந்த பேட் வேர்ட் யூஸ் பண்றது, அடல்ட் சீன்ஸ்லாம் சீசன் 1 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆனா கண்டிப்பா இருக்கு. அத மைண்ட்ல வச்சுட்டு பார்த்துக்கோங்க.